ஹலோ கோடர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா குரூப் அனாகிராம்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது ஒரு கிளாசிக் அண்ட் ரிப்பீட்டட் அமேசான் ஆஸ்கிங் கொஸ்டின். நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் சர்ச் பண்ணாலும் வரும் கண்டிப்பா. இப்போ இந்த குரூப் த அனாகிராம்ஸ் ஃபர்ஸ்ட் அனாகிராம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். இப்போ ஏடிஇ ஏட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இந்த வேர்டை நான் வந்து கொலாப்ஸ் பண்ணி இஏடி அப்படின்னு ஒரு வேர்டு கிரியேட் பண்ண முடியும். அப்போ இப்படி கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த வேர்ட்ஸில் இருக்க லெட்டர்ஸை வச்சு இன்னொரு வேர்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட்ஸ் கால்ட் அனாகிராம். இந்த வேர்ட்ஸை வந்து அனாகிராம்னு சொல்வேன். இங்கே எனக்கு வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு நான் வந்து என்ன பண்ணுன்னா சிமிலராக இருக்க அனாகிராம்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி குரூப் பண்ணணும். இங்கே பேட்டுக்கு அனாகிராம் இல்லைனால தனியாக போட்டாங்க. இப்போ நேட் டேன் ரெண்டும் ஒரு அனாகிராம், அதை குரூப் பண்ணியிருக்காங்க. தென் ஏட் இது மூணுமே ஒரு அனாகிராம், இது மூணுத்தை குரூப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இதை தான் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஹேஷ் மேப் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஷினை பார்த்தோன்னா நீங்கள் இதை ஹேஷ் மேப்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை தொட்டு அந்த ஹேஷ் மேப் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ நான் இதை எப்படி ஹேஷ் மேப்பில் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஹேஷ் மேப்னா என்ன? கீ வேல்யூஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஐட்ரேட் பண்ணி போகும்போது ஃபர்ஸ்ட் நான் ஈட்டுன்ற எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இஏடி இதை எடுத்துட்டு இதை வந்து நான் வந்து சார்ட் பண்ண போகிறேன். சார்ட் வந்து ஜாவா எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பைத்தானில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சார்ட்னா ஆஸ்கி வேல்யூஸ் யூஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும். ஏக்கு 96, அது மாதிரி ஈக்கு வந்து அது மாதிரி 90 சம்திங் 100 above வரலாம். டீக்கும் அந்த மாதிரி ஆஸ்கி வேல்யூஸ் வரும். ஆஸ்கி வேல்யூ இப்படி சார்ட் பண்ணிடும். அப்போ சார்ட் பண்ணால் ஏஇடி அப்படின்னு நமக்கு வந்து இந்த சார்ட்டட் கிடைக்கும். ஓகேவா? இந்த சார்ட் பண்ணி எனக்கு கிடச்சிச்சுல, இது வந்து நான் ஃபஸ்ட்டு டிக்ஷனரி கிரியேட் பண்ணும்போது என்னோட டிக்ஷனரி வந்து நான் டின்னு வச்சுக்கிறேன். அது எப்படியும் எம்டியாக தான் இருக்கும் அந்த டிக்ஷனரி. ஓகேவா? இப்போ ஏஇடின்றது நான் சார்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஏஇடியை வந்து என்னோட கீயாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இதுக்கு வேல்யூ வந்து நான் வந்து சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை நான் வேல்யூவாக போட்டுக்கிறேன், இஏடி. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் நான் வந்து டிஇஏ எடுத்துக்கிறேன். டிஇஏ எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதை நான் சார்ட் பண்ணுறேன். சார்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏஇடி கிடைக்கும். இந்த ஏஇடி வந்து என்னோட டிக்ஷனரியில் ஆல்ரெடி இருக்கா நான் செக் பண்ணுவேன். எஸ் இஸ் தேர் இன் மை டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ அந்த சேம் கீக்குள்ளேயே இதையும் ஒரு சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூவை நான் ஒரு வேல்யூவாக ஆட் பண்ணிக்கிறேன். இஏடிக்கு அப்புறம் டிஇஏன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் வந்து அகைன் எனக்கு டேன் வேர்டு இருக்குது. அப்போ டேன் கிடைக்குது. டேனை நான் சார்ட் பண்ணால் எனக்கு என்ன வேர்டு கிடைக்கும்? ஏஎன்டின்ற வேர்டு கிடைக்கும். அண்ட் இந்த வேர்டு கிடைக்குமா? இந்த வேர்டு வந்து இஸ் தேர் இன் மை டிக்ஷனரி இல்லை. அப்போ நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும். ஏஇடி இஏடி டிஇஏ. தென் இது வந்து ஒரு செட் ஆஃப் இதுனா இன்னொரு கீ நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த கீ பேர் ஏஎன்டி, ஆண்ட்ன்றது தான் கீ. அதில் நான் டேன்ன்ற வேல்யூவை கொண்டு போய் நான் போடுறேன். ஓகேவா கைஸ்? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்ன்றதை நான் வரைஞ்சி காட்டுறேன் கைஸ். கைஸ், இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா டிக்ஷனரி சொல்லியிருப்பேன். பைத்தானில் இதை டிக்ஷனரி சொல்லுவாங்க. இதுதான் அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும். இதே ப்ராப்பர்ட்டிஸ், இதே ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுவோம். நம்ம ஜாவாவில் வந்து ஹேஷ் மேப்னு சொல்லுவாங்க. தென் C++ தான் அன்ஆர்டர்ட் மேப்னு சொல்லுவாங்க. பட் லாஜிக் கான்செப்ட் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இதே தான் அதுலேயும் நடக்கும். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ நான் இது மாதிரி ஒரு வாட்டி ஐட்ரேட் பண்ணேன்னா எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி தான். ஏட்டுன்ற கீக்கு வந்து ஈட் டி8 அப்படின்ற வந்து வேல்யூஸ் வந்துடும். ஆண்ட்ன்ற கீக்கு டேன் அண்ட் நேட்ன்ற வேல்யூஸ், ஏபிடின்ற கீக்கு பேட்டுன்ற வேல்யூ கிடச்சிரும். அப்போ நான் வந்து வேல்யூஸாக எல்லா அனகிராமையும் குரூப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஐட்ரேட் பண்ணி இந்த டிக்ஷனரியிலேருந்து வேல்யூஸை மட்டும் நான் எடுத்து ஒரு அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் கிடச்சிரும். வெரி சிம்பிள் கொஸ்டின். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஜாவா கோட் அண்ட் பைத்தன் கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜாவா கோடுக்கான கிட்டப் லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். கைஸ், இதான் நம்ம பைத்தான் கோட். நான் சொன்ன மாதிரியே பைத்தானில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்டியாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. தென் ஃபார் ஐஇன் ஸ்ட்ரிங்ஸ், இதுதான் அந்த ஐஇன் ஸ்ட்ரிங்ஸு. ஈட் எடுத்துக்கிறாங்க. ஈட் எடுத்துகிட்டு அதை சார்ட்டட் ஐன்னு போடுறாங்களா? சார்ட்டட் ஐ அப்படின்னு போட்டால் நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஏஇடி இப்படின்னு கிடைக்கும். அதனால் இதை ஜாயின் பண்ணுன்றதுக்காக ஸ்பேஸ் விட்டு ஜாயின்
அது எல்லாத்தையும் அந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஜாயின்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து இதை வந்து ஏஇடின்னு ஜாயின் பண்ணிடும் கைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இஃப் எஸ் நாட் இன் எம், எம்ன்ற டிக்ஷனரியில இல்லைன்னா அதை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ வந்து எம் ஆஃப் ஏஇடி இது வந்து கீயா இருக்கும். அதுக்கு வேல்யூ வந்து ஐ வந்து போட்டிருக்கோம். அப்போ ஐ என்னது இஏடி, ஐ வந்து வேல்யூ. ஓகேவா? இது வந்து கீயா ஸ்டோர் ஆகும், இது வந்து வேல்யூவா ஸ்டோர் ஆகும். எல்ஸ் அது இல்லை, அது ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நம்ம போய் ஆட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ டிஇன்னு இருக்கு, அந்த டின்ற வேர்ட் ஆல்ரெடி நம்மளோட டிக்ஷனரியில் இருக்கு. ஸோ அது வந்து ஆட் ஆயிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன அரே ஆஃப் அரேவா அப்படி தானே நம்ம வந்து அவுட்புட் அவங்களுக்கு வேணும். ஸோ அதனால ஆர்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆர்னு ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிட்டு தென் ஃபார் வி இன் எம் டாட் வேல்யூஸ், பைத்தானில் வந்து ஹேஷ் மேப் ஐ மீன் டிக்ஷனரியில் வந்து எப்படி வேல்யூஸ் எடுப்பாங்கன்னா எம் டாட் வேல்யூஸ்னு போட்டு நமக்கு வேல்யூஸ் எடுத்துரும். இப்போ இந்த எம் டாட் வேல்யூஸ் இதில் இருக்கிறத இப்போ ஃபஸ்ட்டு இதுதானே, இந்த இதுதானே வேல்யூஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஆரில் போய் ஸ்டோர் ஆகும். இஏடி டிஏ ஏடின்னு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆயிருமா, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கா. தென் அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது இந்த டேன் அண்ட் நாட்ஸ் வந்து அரேக்குள்ளே ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேட் ஆட் ஆகிடும். ஸோ தட் இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் கைஸ் சிம்பிள் பைத்தான் கோட். கைஸ் இது வந்து அதுக்கான ஜாவா கோட். நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃபார் எஸ்என் ஸ்ட்ரிங். அதுதான் இந்த ஈட்டு. ஃபஸ்ட்டு ஈட்டை எடுத்துக்கிறேன். ஈட்டை வந்து நான் வந்து அரேன்ற ஒரு கேரக்டருக்குள்ளே வந்து நான் போட்டுக்கிறேன். தென் அதை வந்து சார்ட் பண்ணுறேன். சார்ட் பண்ணால் இங்கே என்ன ஆகும், ஏஇடின்னு சார்ட் ஆகும். தென் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் பாருங்கள் சார்ட் அப்படின்ற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவாவில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டார்டர்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து சார்ட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் அந்த அரேக்குள்ளே மீன் நம்ம டிக்ஷனரிக்குள்ளே வந்து போடுறதுக்கான லைன் தான் இது. எம் டாட் புட் இஃப் ஆப்சன்ட் சார்ட்டட் ஸ்ட்ரிங் கமா நியூ அரே லிஸ்ட் அப்படின்றது. ஓகே, நம்ம அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணி இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ளே தானே போடணும். அதுதான். தென் அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற லைன் தான் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம வந்து கடைசியாக வந்து டிக்ஷனரி இருக்க எம் டாட் வேல்யூஸை மட்டும் நம்ம அரே லிஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும் கைஸ். இதான் ஜாவா கோட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.